இறைவன் சாந்தியும் சமாதானம் தங்களை முன்னேற்றமாக. எல்லா ஃப்ரெண்டும் எப்படி இருக்கீங்க? என்னடா யாருன்னே தெரியாது ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் பார்க்குறீங்களா? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே. நண்பன் எனக்கும் நண்பன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன விஷயம் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி. இந்த வெளிநாட்டு வாழ்க்கை ஊரில் உள்ளவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் ஒன்றும் பெரிய சந்தோஷம், ஒரு பக்கத்து பார்த்தா சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் செட் ஆகும். நான் பேச வர டாபிக் பார்த்தீங்கன்னா, அதாவது 100 தினார் சம்பளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படா சம்பளம் கொடுப்பான்? நம்ம மாதம் 30 நாள் உட்காந்து ஒரு டிரைவர் பேச்சை வச்சுக்குவோம். மாதம் 30 நாள் உட்காந்து கீழே எரிய வண்டி ஓட்டணும். நெருப்பு தூக்கி வச்ச மாதிரி வச்சு வண்டி ஓட்ட வைப்பாங்க. ஆனால் மாதம் முடிஞ்சு சம்பளம் கொடுக்கும்போது தான் அவனுக்கு வலிக்கும் அந்த இடத்துல. அப்போது அவனுக்கு அந்த கொடுக்க 100 தினார் வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்கு 100 தினார் வச்சுக்குவோம். அந்த 100 தினார் ஒரு 10-15 நாள் அவனோட தன்னோட செலவுக்கு, அதாவது சோப்பு சீப்பு வாங்கணும், முடிகிடியே வெட்டணும், காட்டு வச்ச மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அந்த 10 நாள் எடுத்துகிட்டு மிச்சம் 100 தினாருக்கு ஊர் காசுக்கு 20,000 மேலே வரும். மிச்சம் 19,000, 17,000, 18,000 பிச்சை இருக்குது. நம்ம அனுப்பி வச்சோன்னு வச்சுங்களேன். வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, சும்மா அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு கிடையாது, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அது வேறு விஷயம். இருந்தாலும் புருஷன் கஷ்டப்பட்டு அனுப்புறானே, கிடச்சிருச்சு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறத எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. என்னங்க இவ்வளோ தான் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கஷ்டமா. அந்த மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்பும் போதும் கூட அந்த ஒரு சந்தோஷம் வெளிநாட்டில் உள்ளவங்க கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க சொகுசாக நினச்சிருக்கீங்களா? ஊருக்கு ரொம்ப சென்ட் அடிக்கிறது, இந்த நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, தலைவலிக்கு தைலம் கொடுக்கறது, ஹேர் ஜெல்லு வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக, நாங்கள் அங்கே போய் கஷ்டப்படலன்னு சொல்கிற நிரூபிக்கிறதுக்காக. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லைங்க. தண்ணி குடிக்க நேரம் இல்லை. அம்மா நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு, அப்பா வாப்பா வீட்டில் சாப்பிட்டு போப்பா, தோசை ஆறி போயிடும், இட்லி ஆறி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானே என்ன வச்சுக்குவோம் அப்படி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவேன்? பாப்பா அவனுக்கு வேலை இல்லையா? ஐயம்மா நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இங்கே சோத்துக்கும் தண்ணிக்கும் ஏங்க மூத்திரம் போடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்குங்க. டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்ன இங்க ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். வீட்டில் தம்பி சாப்பிட்டு வச்சிருப்பான், அதை சாப்பிட மாட்டான். அப்பா சாப்பிட்டு வச்சிருப்பாரு, அதை தொட்டு பார்க்க மாட்டான். தங்கச்சி தொட்டு வச்சிருப்பா, அதை சாப்பிட மாட்டான். ஆனா இங்க பார்ட்டி வைப்பாங்க. உடனே மனசுல நினைப்பீங்களே, அவங்க இங்க போய் பார்ட்டிலாம் கொண்டாடுறாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி பார்ட்டிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க பார்ட்டி அவங்களுக்கு அரபிக்காரங்க பார்ட்டி வச்சுக்குவாங்க. இவங்க தான் இலை விழுந்தாலும் பார்ட்டி, ஏரோப்ளேன்ல போனாலும் பார்ட்டி ஆயிடுச்சு. அந்த பார்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய் கொதற மாதிரி ஆளும் கொதறி அங்கேருந்து குழப்பி எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அதை தாங்க அந்த வீட்டு டிரைவர் சாப்பிடணும், அதை தாங்க அந்த வீட்டு வேலைக்காரி சாப்பிடணும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அங்க போய் உட்காந்துக்கிட்டு உங்க எல்லாம் செவுசா ஏசி காரில் வாழ்றாங்க, ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடிக்கிற குளிருக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. வெயில் அடிக்கும் போது ஒரு நிமிஷம் வெளில நினைச்சுங்களேன், அப்படியே உருகி கொட்டிடும். அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இங்க இருந்து பணம் அனுப்பி வச்சா இவளுக்கு என்ன சொல்றாளுங்க, நீங்க எங்களுக்கு அது வாங்கணும், நீங்க எனக்கு வரும்போது நகை வாங்கிட்டு வாங்க, இது புர்காவில் கல்லு வச்ச புர்காவா, அதுக்கு 4 கல்லை வாங்கி கட்டிக்கிட்டு படுத்துக்க வேண்டியது தானே. கல்லு வச்ச புர்கா வாங்கிட்டு வரவான். வேற என்ன மோசம்னா வேற என்ன இருக்கும்? வேற செண்டு புரூட்டா. ஊர்ல வாழைப்பழம் திங்கிற நாய்க்கு புரூட் செட்டு கேக்குதுங்க. தேவையாங்கிறேன். அளவுக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கணுங்க. மனைவி அமைய இதெல்லாம் வரணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையில இப்பதாங்க தெரியுது. அந்த கர்மம் உண்மையில இப்பதான் தெரியுது. என்னத்த செஞ்சாலும் பத்த மாட்டேங்குது இவளுக்கு. அட உண்மையில ரொம்ப கோவங்க எனக்கு. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்பேச்சு. அவன் அவளை சம்பாதிக்கான், இவன் எதுக்கு கம்பேர் பண்ற? உன் புருஷன் நான் கம்பேர் பண்ண முடியுமா? உன்னோட அவ அழகா இருக்கா, என்னோட நீ இவ்வளவு அப்படி இருக்க கம்பேர் பண்ண முடியுமா? அது மட்டும் பொண்ணை சொன்னா மட்டும் நொட்டிக்கிட்டு வருது இல்ல. அவன் அவளை சம்பாதிக்கிறான், இவன் அவளை சம்பாதிக்கிறான். ஏன்டி அப்ப நான் சம்பாதிக்க அப்படி வச்சுக்கலாம் இல்ல சொல்லுங்க. அவன் 5 பவுன் நகை வாங்கி கொடுத்தான் பொண்டாட்டிக்கு, வாங்கி கொடுத்துட்டு போறான். அவன்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு இருக்கும்போது நானும் வாங்கி கொடுப்பேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க இந்த பெண்கள். ஆனா சத்தியமா சொல்றேங்க, நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒரே ஒரு ஆள் யாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கஷ்டத்தை போய் யார்ட்டும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி நம்மளோட கஷ்டம், நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத பொண்டாட்டிகிட்ட மட்டும் சொல்ல முடியும். போய் எல்லார்ட்டும் சொல்ல முடியாது. மனைவிட்ட சொல்ல முடியும், நண்பன்கிட்ட சொல்ல முடியும், ஒரு தம்பி அண்ணன் தம்பியோட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நாளைக்கு பயப்படுவாங்க, நாளைக்கு வெளில போய் சம்பாதிக்கிறது அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பெத்த தாயிட்ட சொல்லவே முடியாதுங்க. அவங்க காசு பணம் வச்சுக்கிட்டு நம்மளை அனுப்பி வைக்கல. இங்க நம்ம புள்ள கண்காண இடத்துக்கு போகுது வருதுன்னு ஒரு நாளும் அங்கே சாப்பிடாம உட்காந்து அழுது இருக்க ஒரே ஒரு ஜீவன் அம்மா தாங்க. எந்த ஒரு
ஆணும் பெண்ணும் சொல்கிறேன், எவங்க வந்து பெற்றோர்கள் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்க கடைசியில் கஷ்டப்பட மாட்டாங்க. யாரும் பெற்றோரை கஷ்டப்படுத்தாதீங்க. வெளிநாட்டு வாழ்க்கைங்க ரொம்ப ஈஸியாக இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் வாழ வேண்டியதாக இருக்குது. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. இதை யாரையும் புண்படுத்தணும் அப்படின்னு இல்லை, எனக்கு ஒரு தோணுச்சு அதனால